मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। மக்களே போது நிறுத்துங்க. என்ன பறந்தா போறீங்க? அதான் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுல, ஏன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அட அவசரம்ப்பா, மாமியாரை கூட்டிட்டு வர ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அட 2 நிமிஷம் மூச்சு விடுங்க. டிராபிக் கிளியர் ஆனதும் போய் மாமியாரை கூட்டிட்டு வாங்க. சைடுல போப்பா. இந்த டிராபிக் ஏன் ஜாம் ஆகுது? ஏன்னா ஜனங்களுக்கு ஜாம்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அட நீ வேற என்ன இப்படி டாங்கி மாதிரி கேள்வி கேக்குற? அடடா, இவங்கிட்ட இருந்து வேற எதமா எதிர்பார்க்க முடியும்? எதுக்காக வெறுப்பை கேம் மேல காட்டுறீங்க? அது என்ன என்னாலயா ஜாம் ஆச்சு? என்ன மனுஷன் இவரு? எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க, ஆனா இவரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏய் டாங்கி, அவன் ஒன்னும் டான்ஸ் ஆடல. டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் முயற்சி பண்றாரு, புரியுதா? ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிச்சு, நாம உதவி செஞ்சாகணும். என்ன புரிஞ்சுதா? ஓகே ஓகே. ஏன் சார் பைக் ஏன் இதுக்குள்ள கொண்டு வரீங்க? பின்னாடி போங்க. அங்கிள் ரைட்ல போகாதீங்க. என்ன புரிஞ்சுதா? அப்போ காரை கொண்டு போய் தண்ணியில விட சொல்றியா? ஆம்புலன்ஸ் என்னமோ போயிடுச்சு, ஆனா டிராபிக் இன்னும் அப்படியே இருக்கே. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். பாடா, வெட்டியெல்லாம் உட்கார கூடாது. எல்லா வேலையும் நீதான் பாத்துக்கணும். ஆனா சார், தால நிமிந்து பறந்து போகிறதுக்கு பாரு. இது நம்ம செய்யற வேலைக்கு கேள்விக்குறி. அப்படி நீ செய்யலன்னா உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஈஷ் சார், எதுக்காக நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்றீங்க? பண்ணல, ஆனா பண்ண போறேன். ஒருவேளை லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணலன்னா ஒண்ணு. ஆனா வருஷ கணக்கா இந்த லா அண்ட் ஆர்டர் நல்லபடியா நான் மெயின்டைன் பண்றேன். அப்ப இன்னைக்கு மெயின்டைன் பண்ணு. சிஎம் சார் வராரு, அவரு தன்னோட ப்ரோக்ராம்க்கு கரெக்டா போய் சேரணும். எந்த ஒரு கலவரமும் வந்துடக் கூடாது. எஸ் சார். கடைசியில சாரி சார்னு சொல்லாதீங்க, இல்லன்னா நான் உன்னை தேங்க்யூ சார்னு சொல்லி வீட்டுல உட்கார வச்சிடுவேன். நோ சார், எல்லாமே அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லா சிக்னல்லையும் டிராபிக் போலீஸ்க்கு வாக்கி டாக்கி கொடுத்தாச்சு. நான் எல்லார் கூடயும் டச்ல இருப்பேன். அப்புறம் நாள் பூரா சிஎம் கூடவே இருப்பேன். வெரி குட். சொல்லு ஜோலமுகி. அது வந்து தெரியாம ஜோலமுகின்னு சொல்லிட்டேன். சந்திரமுகி. என்னது வெறும் காய்கறியா? நான் செஞ்சு கொடுத்த லஞ்ச சாப்பிடுறேன். சார், அது என்னோட டிஃபன் பாக்ஸ். நீ டியூட்டி பண்ண போறியா இல்ல இந்த டிஃபனை சாப்பிட போறியா? 10 நிமிஷத்துக்குள்ள சிஎம் சார் கிட்ட போய் சேரு. 10 நிமிஷத்துக்குள்ள போய் சேரணுமா? ஏய் பூனை, உன்னால என் வண்டி போய் இடிச்சுக்கிச்சு பாரு. நான் தான் சொன்னேன்ல, ஈஸின்னு. ஈஸி இல்ல ஹனி, கொஞ்சம் கவனமா பண்ணு. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த வேலை அவ்வளோ ஈஸி இல்ல. இல்ல, இன்ஸ்பெக்டர் பாண்டாவோட காலா இருக்கும். டென்ஷன் ஆகாதீங்க, அவர்கிட்ட நாங்க தினமும் பேசுவோமே. ஹலோ, ஹனி ஹியர். ஈஷ், இங்க தலைக்கு மேல இவ்ளோ வேலை இருக்கு, நீங்க ஈஷ் சொல்றதுக்கு இப்ப கால் பண்ணீங்க. ஈஷ், அட நீ என்னப்பா அங்க பண்ணிக்கிட்டு இருக்க? டிராபிக்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா டிராபிக் போலீஸ் எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. நான் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேனே. ஈஷ், அவர்கிட்ட வாக்கிய கொடு. சிஎம் சார் அந்த வழியில தான் வர போறாரு. ஓகே. அட என்ன ஓகே? சிஎம் சாரோட டீமை முதல்ல பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணணுமா? அவங்க என்ன எக்ஸாம் எழுத போறாங்க? ஈஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா முதல்ல அவங்கள போக விடுங்க. ஓகே, நான் இதை எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். ஓவர் இன் அவுட். ஓவர் இன் அவுட்டா? இன்ஸ்பெக்டர் பாண்டா எதுக்காக கமெண்ட்ரி கொடுக்கறாரு? என்னாச்சு? சிஎம் சார் அப்புறம் அவருடைய டீம் இந்த பக்கம் வராங்களா? அவங்கள பாஸ் பண்ண வைக்கணுமாமே. சீக்கிரமா உங்க பொசிஷன் எடுங்க. என்ன பண்றது? சிக்னல் இந்த நேரத்துல தான் ரிப்பேர் ஆகணுமா? கவலைப்படாதீங்க, அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க உதவி பண்றோம். அவங்க வராங்க, புறப்படுங்க.
அதோ பாருங்க, அதுதான் சிஎம்மோட வண்டி. அவரை கிட்னாப் பண்ணுவோம், அது மூலியமா நம்ம பாஸ வெளியே கொண்டு வருவோம். ஆமா, ஆனா ரொம்ப கவனத்தோட கிட்னாப் பண்ணணும். நில்லுங்கப்பா, இங்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஏய் டாங்கி, நீ என்ன பண்ற தெரியுதா இல்லையா? அடடா, நீ சிஎம்மோட வண்டியவே நிறுத்திட்டியா ஹனி? வாய மூடிட்டு பேசாம என் கூட வாங்க. ஈஷ், ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு நீ என்ன பண்ற? இவர் என்ன விட பெரிய முட்டாள் ஆயிட்டே போறாரு. கிட்னாப்பிங்க பார்த்து கூடவா இவருக்கு புரியல? அவங்க கிட்னாப் பண்றாங்கன்னு. ஈஷ், யாரும் எதுவும் பண்ணாதீங்க. சிஎம் சார் கன் பாயிண்ட்ல இருக்காரு. நண்பர்களே, அவங்க சிஎம் சார தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அட, அவங்க சிஎம் சார் இல்ல, என்னோட வேலையை தூக்கிட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள ஃபாலோ பண்ணலாம். வாங்க வாங்க. போலாம். ஜோர்தார், ரைட்ல போ, அங்க ஷார்ட் கட் இருக்கு. சீக்கிரமா வண்டியை ஓட்டு. டாகி கடிச்சிடுச்சுன்னா 14 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இப்பெல்லாம் 3 ஊசி போட்டாலே போதும். அட, கொஞ்சம் வாய மூடு. சில பேர் நம்மள ஃபாலோ பண்ணி நம்ம கிட்டவே நெருங்கிட்டாங்க. ஸ்பீடா ஓட்டு, ஸ்பீடா ஓட்டு. போலீஸ் வருது, ஓடு. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பசங்களா, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. நீங்க தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப இன்டெலிஜென்ட்டும் கூட. சார், ஆனா நீங்க எப்படி சார் ஸ்டண்ட் பண்ணீங்க? நானும் உங்களை மாதிரி என்னோட ஃபிட்னஸ்ல கவனமா இருப்பேன். அப்புறம் எதுக்கு சார் நீங்க இந்த ரவுடிங்க கூட வந்தீங்க? நீங்க அப்பயே ஃபைட் பண்ணி இருந்துக்கலாம்ல. அந்த சமயம் என் பக்கத்துல நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களோட பாதுகாப்புக்காக. அப்ப எனக்கு நம்பிக்கை இருந்தது, உங்களை மாதிரி வீரர்கள் கண்டிப்பா என்ன வந்து காப்பாத்துவீங்கன்னுட்டு. ஈஷ், ரவுடிங்க தப்பிச்சு போறாங்க.
ரசகா ரசகா ரசக்க நீங்க எந்த ஹீரோக்கும் சலிச்சவர் இல்ல சிஎம் சார். ஆமா, எல்லா ஹீரோக்களை விட அதிகமானவரு. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு சந்தோஷம். எனக்கும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சரி நான் கிளம்புறேன். பாய். அட இங்கேயும் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோமே. அணியோட முட்டாள்தனத்தால கிட்னாப்பாக இருந்த சிஎம் சார் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. என்ன புரிஞ்சுதா? இந்த தடவை ஹனி 30வது 2 வேட்டை ஆடி இருக்கான். சிஎம் சாரையும் காப்பாத்திட்டான், என் வேலையையும் காப்பாத்திட்டான். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.